மரகத விதானத்தின் வழியே சூரியன் தங்கம் சொட்ட 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 சித்தரித்து காட்டினான். இது மாயாவின் ராஜ்யமாக இருந்தது. கிரீடங்கள் மற்றும் அரண்மனைகளின் ராஜ்யம் அல்ல, ஆனால் சலசலக்கும் இலைகள், கிசுகிசுக்கும் காற்று மற்றும் வாழ்க்கையின் நிலையான ஓசை ஆகியவற்றில் ஒன்று. மாயா ஒரு ராணி அல்ல, இருப்பினும் அவள் நிச்சயமாக அரச கருணையுடன் தன்னை சுமந்தாள். அவள் ஒரு ஜாகுவார், நேர்த்தியான மற்றும் சக்திவாய்ந்தவள். அவளது கோட் மினுமினுக்கும் தங்கத்தின் பின்னணியில் கருப்பு ரோசெட்டுகளின் விண்மீன். மாயா கிளர்ந்தெழுந்தாள். அவளது மார்பில் ஒரு குறைந்த இரைச்சல். காலையின் குளிர் இன்னும் காற்றில் ஒட்டிக்கொண்டது, ஆனால் கேபிபராவின் வாசனை காற்றில் பறந்தது. காலை உணவின் கவர்ச்சியான வாக்குறுதி. அவள் நீட்டினாள். அவளது புள்ளியிடப்பட்ட ரோமங்களுக்கு அடியில் தசைகள் அலைபாய்ந்தன. பின்னர் அவளுடைய சக்தியை பொய்யாக்கும் ஒரு திரவ கருணையுடன் அவள் நிழல்களில் உருகினாள். வேட்டை நடந்து கொண்டிருந்தது. மாயா உணவுக்காக மட்டும் வேட்டையாடவில்லை, அது ஒரு நடனம், பொறுமை மற்றும் வெடிக்கும் செயலின் நுட்பமான சமநிலை. பாவ் பிரிண்ட் மற்றும் கிசுகிசுப்பான சுவாசங்களில் எழுதப்பட்ட கதை. அவள் ஒரு மாயத்தோற்றம் போல நகர்ந்தாள். அவளது பாதங்கள் உதிர்ந்த இலைகளை தொந்தரவு செய்யவில்லை. கேபிபரா கூட்டம் வேட்டையாடும் விலங்குகளின் இருப்பை அறியாமல் ஆற்றங்கரைக்கு அருகில் அமைதியாக மேய்ந்தது. திடீரென்று மரகத பச்சை ஒரு மின்னல். மாயாவின் அணுகுமுறையால் திடுக்கிட்ட ஒரு மக்கா ஒரு எச்சரிக்கையை கத்தியது. கேபிபராக்கள் சிதறி அவர்களின் அமைதியான காலை உணவு உடைந்தது. மாயா தன் இறகுகள் நிறைந்த தகவலறிந்தவனை சபித்தாள். அவள் நெருக்கமாக இருந்தாள், மிக அருகில். ஆனால் ஆச்சரியத்தின் உறுப்பு போய்விட்டது. கேபிபராஸ் ஆற்றில் மூழ்கி தண்ணீரின் பாதுகாப்பை நாடியது. மாயா தயங்கினாள். ஜாகுவார் தண்ணீரின் மீதுள்ள காதலுக்காக அறியப்படவில்லை, ஆனால் பசி அவளது வயிற்றை கவ்வியது. அவள் கணிசமான உணவு இல்லாமல் நீண்ட நேரம் சென்றாள். மேலும் அவளுக்கு ஒரு ரகசியம் இருந்தது. மற்ற ஜாகுவார்களைப் போலல்லாமல் மாயா நீச்சலில் மகிழ்ந்தாள். குளிர்ந்த நீர் அவளை சூழ்ந்தது, ஈரப்பதமான காற்றிலிருந்து வரவேற்கத்தக்க மாற்றம். அவள் தன்னை மூழ்கடித்துக் கொண்டாள். அவளது புள்ளிகள் நிறைந்த கோட் இப்போது இருண்ட மேற்பரப்புக்கு அடியில் மறைந்திருந்தது. அவளால் கேபிபராக்களை பார்க்க முடிந்தது. அவற்றின் பீதி நிறைந்த கண்கள் தண்ணீரில் வடிகட்டப்பட்ட சூரிய ஒளியை பிரதிபலிக்கின்றன. அவளுடன் ஒப்பிடும்போது அவர்கள் மெதுவாக தண்ணீரில் விகாரமானவர்கள். சக்தியின் எழுச்சியுடன் மாயா தன்னை முன்னோக்கி செலுத்தினாள். அவள் தண்ணீரிலிருந்து வெளிப்பட்டாள். ஒரு கேபிபரா அவளது தாடைகளில் உறுதியாக பிடித்தது. வேட்டை வெற்றி பெற்றது. அவள் பரிசை ஆற்றங்கரையில் இழுத்தாள். அவளது ரோமங்களிலிருந்து திரவ வைரங்கள் போல நீர் அருவி. அவள் சாப்பிட்டதும் அவளை சுற்றியிருந்த காடு மீண்டும் உயிர் பெற்றது. மக்காக்கள் சத்தமிட்டன, குரங்குகள் சத்தமிட்டன, சிக்காடாக்கள் இடைவிடாத பாடலை ஒலித்தன. மனநிறைவும் திருப்தியும் அடைந்த மாயா கண்களை மூடிக்கொண்டாள். காடு அவளுடைய ராஜ்யமாக இருந்தது. வேட்டையாடுவது அவளுடைய நடனம் மற்றும் அவள் எழுதிய கதைகள் காட்டின் துணியில் பொறிக்கப்பட்டன. நாளை சொல்ல இன்னொரு கதை இருக்கும்.